மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து கல்லூரிகள் தொடங்கப்பட்டாலும் கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு ஆசிரியர் கூட நியமிக்கப்படவில்லை என்று ஆசிரியர் சங்கத்தினர் வேதனையுடன் குற்றம் சாட்டியுள்ளனர். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பின் 20 கல்லூரிகள் தொடங்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 26ஆம் தேதி 11 புதிய கல்லூரிகளும் திறக்கப்பட்டன. விரைவில் 4 புதிய கல்லூரிகள் திறக்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார். இதனால் தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளின் எண்ணிக்கை 179ஆக உயரும். அடுத்தடுத்து கல்லூரிகளை திறந்தாலும் அவற்றில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை என்றும் இதனால் கல்வித்தரம் பாதிக்கப்படும் என்றும் ஆசிரியர் சங்கங்கள் கூறுகின்றன. இந்த ஆண்டு மட்டும் ஒரு 15 புதிய அரசு கல்லூரிகளுக்கு அறிவிப்பு வந்திருக்குது. இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து ஒரு 35 அரசு கல்லூரிகள் வந்து துவக்கி இருக்கிறாங்க. இந்த 15 கல்லூரிகள் ஆசிரியர் எப்படி நியமிக்குது அப்படின்னு சொன்னா, அருகில் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலிருந்து பேராசிரியர்கள் அந்த புதிய கல்லூரிகள் தொடங்குவதற்கு அங்கே அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகளில் வந்து ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கும் பொழுது இந்த புதிய கல்லூரிகளுக்கு இங்கிருந்து ஆசிரியர்கள் அங்கே அனுப்பும் பொழுது ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்லூரிகளிலும் வந்து அந்த ஆசிரியர் பற்றாக்குறையினால வந்து கல்வித்தரம் அப்படிங்கிறது பாதிக்கும். அரசு கல்லூரிகளில் 2015ஆம் ஆண்டில் 1000 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். அதன் பிறகு ஒரு ஆசிரியர் கூட நியமிக்கப்படவில்லை என்கின்றனர் ஆசிரியர் சங்கத்தினர். ஆனால் கல்லூரிகளின் எண்ணிக்கை 2 மடங்கிற்கும் மேல் உயர்ந்துள்ளதால் 2000த்திற்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். நடப்பு கல்வி ஆண்டில் கூட ஒரு 252 புதிய பாடப்பிரிவுகள் வந்து தொடங்கியிருக்காங்க. ஆனால் ஆசிரியர்கள் எண்ணிக்கை இன்னைக்கு வந்து அரசு கல்லூரிகளில் இருக்க வேண்டிய பணியாற்ற வேண்டிய ஆசிரியர்கள் எண்ணிக்கை வந்து 15000. நிரந்தர பேராசிரியர்கள் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு வந்து ஒரு 5000த்துக்கு குறைவாக தான் நிரந்தர பேராசிரியர்கள் இருப்பாங்க. ஒரு 7300 பேர் வந்து கௌரவ விரிவுரையாளர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 2500 பணியிடங்களில் வந்து எந்த ஆசிரியர்களுமே இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அரசு கல்லூரிகளின் ஆசிரியர் பற்றாக்குறை குறித்து உயர்கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது சில கல்லூரிகளுக்கு தற்காலிக மற்றும் கௌரவ பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பதில் கிடைத்தது. விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரந்தர பேராசிரியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நியமிக்கப்பட உள்ளதாகவும் கூறினர். இந்திய அளவில் உயர்கல்வியில் தமிழகம் முன்னணியில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் கல்லூரிகளில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பினால் மட்டுமே கல்வியின் தரம் என்பது தொடர்ச்சியாக மேம்படையும் என தெரிவிக்கிறார்கள் கல்வியாளர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.